வணக்கம் நண்பர்களே. நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் கூட நம்ம வாழற காலம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கூடவே பயணம் பண்ணுவாங்க. அல்லது அண்ணன் தம்பிங்க பயணம் பண்ணியிருப்பாங்க. அல்லது நம்ம வேலை செய்கிற இடத்துல அவங்க அந்த ஊழியர்கள் கூட பயணம் பண்ணியிருப்போம். தினசரி அக்கம் பக்கத்தினர் கூட பயணம் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 20-30 வருஷத்து வாழ்க்கையோட சர்வீஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் கண்டிப்பாக இருந்திருக்கும். இறைவன் நம்ம கூட இருந்து உணர்த்தியிருப்பார். எனக்கு என்னோடய வாழ்க்கையில் எனக்கு உணர்த்தினது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கைன்றது யார் மேலே வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ஒரு எடுத்துக்காட்டு. கண்டிப்பாக நீங்கள் எவன் மேலேயுமே வைக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என் கூட பிறந்த அண்ணன். எனக்கு நான் தம்பி, ஒருத்தர் இருக்கிறார். எங்கள் வீட்டில் 2 பேர் தான் அண்ணன் தம்பிங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு நட்பு ரீதியாக நாங்கள் வாழ்க்கை வாழ்ந்தது கிடையாது. அவங்க ஒரு பக்கம் போயிட்டு நம்ம ஒரு பக்கம் போயிட்டோம். எங்களோட பூர்வீகம் இந்த பக்கம் களவு பக்கம், ஆற்காடு, களவு, திமிரி இந்த சைடு சென்டரில் மழையூருன்றது நாங்கள் அப்பாவுக்கு பூர்வீகமாக கொண்ட ஊர். அதுக்கப்புறம் இந்த பக்கமாக பெருங்குட்டு சைடில் பொண்ணு கட்டினதுனால எங்களுக்கு பெருங்குட்டூர்லேயே ஒரு வீடு அமைச்சு ஒரு புறம்போக்கு நிலமாக ஊரில் ஒரு 5000 கொடுத்துட்டு அந்த இடத்த வாங்கிக்குவாங்க, கையில் எழுதி கொடுத்துருவாங்க. அந்த இடத்து வரைக்கும் நீங்கள் ஆண்டு அனுபவிச்சுன்னு சொல்லி அது ஒரு குளக்கரையில், எங்களுக்கு வேட்டைக்கார தெருவில் ஒரு குளக்கரையில் எங்களுக்கு ஒரு இடமா கொடுத்தாங்க. அந்த இடத்துல பாதி குப்பை கொட்டுறதுக்கும் பாதி கொட்டா போட்டதுக்கும் அப்பா பிடிச்சு அதை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரணும். இது பழைய கதை. இது ஏன் இது உங்களுக்கு சொல்ல வரேன்றது நம்ம அப்புறமா சொல்கிறேன். நான் இப்படி நம்ம எல்லா சர்க்கிள்லேயும் ஃப்ரெண்ட்ஸு அன்னோனியமாக வாழ்ந்துக்கிட்டு வந்திருப்போம். அவங்கவுங்க இடத்துல ஒவ்வொரு நிலையை உணர்த்தியிருப்பார். என்ன உணர்த்தியிருப்பார் இறைவன் யார் மூலிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோடய அனுபவத்தில் என்ன உணர்த்தினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கூட பிறந்த அண்ணனே அவன் சைடு நம்ம சைடு போயிட்டு இருக்க சொல்ல அவன் ஒரு கடன் ஆகிட்டான். அவனுக்கு மேரேஜ் ஆகிப்போச்சு, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அவன் கடன் ஆகிட்ட பிறகு தூக்கு மாட்டிக்கு போகிறேன், சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 மாதமாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. பேச்சுவார்த்தை இல்லாமல் தான் இருந்துனாங்க. கல்யாணம் ஆனதுக்கு பிறகும் சரி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னும் சரி, அவன் உண்டு அவன் வேலை உண்டு பார்ப்போம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு பார்த்துக்கிட்டு இருந்து அந்த மாதிரி இருந்ததுனால கடன் ஆகிட்டு போகிறேன் தூக்கு மாட்டிக்கு போகிறோம் ஒரு சங்கதிகள் காற்று ஆட்சியில் வந்தது. நிறைய பேர் அவங்க வீட்டாண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, நிறைய ஒரு கடன் கொடுத்தவங்களாம். அப்போ நாம் என்ன பண்ணோம், அப்போ நம்ம வட்டிக்கு விட்டுக்கிட்டு 1,000 ரூபா 1 ரூபா வட்டிக்கு விட்டுக்கிட்டு ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கிறோம். அதில் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்க சொல்லி நம்ம என்ன பண்ணோம், இவனுக்கு நம்ம ஒரு சீட்டு கட்டி வச்சுருந்தோம். ஒரு பக்கத்து ஊரில் ஒரு ஆளுக்கிட்ட 1 லட்ச ரூபா சீட்டு கட்டி வச்சுருந்தோம். கடைசியில் ஒரு 2 சீட்டு தான் முடிய போகுது. அது 1 லட்ச ரூபா சீட்டு. அது நான் என்ன பண்ணேன், அவன் இந்தமாரி தூக்கு மாட்டிக்கு போகிறான், சாக போகிறானே, சரி போயிட்டானா என்ன பண்ண போகிறேன், 2 பிள்ளைங்க வச்சுருக்கிறேன். நான் அஞ்சத்துக்கு 7வது 8வது தான் படிக்குதுக்கு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஒரு சீட்டு லாஸ்ட்டாக 2 சீட் நீயே கட்டி அந்த பணத்தை 1 லட்ச ரூபா நீ எடுத்துக்கிடான்னு சொல்லிட்டேன். நான் என்ன அவங்ககிட்ட கேட்டேன். அவன் மனைவி இருக்கிறாங்க. அவன் மனைவி 2 பேரும் எங்கள் வீட்டாண்டு எனக்கு கல்யாணம் ஆகிட்டு சொல்லு. எங்கள் வீட்டை எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க. கேட்கும்போது, டேய் எங்கன்னா 50,000 கடன் வாங்கி கொடுக்கட்டுமா, அந்த கடனை நீ ஏற்றி அந்த கடனை கட்டிக்கிறியாடான்னு கேட்டேன். அப்படி இல்லைன்னா நான் சீட்டு கட்டி வச்சுருக்கிறேன், அந்த சீட்டு கட்டி இந்த வர போகத்துக்கு சீட்டு கட்டினா கையில் 5000 கையில் பணத்தை கொடுத்து போய் அந்த சீட்டு கட்டி அந்த பணத்தை எடுத்துக்கின்னு எத்தனை 1 லட்ச ரூபா சீட்டு. அது லாஸ்ட் 2 சீட்டு தான் இருக்குது, முடிய போகுது. அந்த சீட்டு எடுத்துக்கிட்டு மிச்சம் 2 சீட்டு மட்டும் நீ கட்டிக்கின்னு அதோட எடுத்துக்கிட்ட அந்த பணம். அதுக்கப்புறம் உன்னால் எப்போ முடியுதோ அப்போ திருப்பி போடுறான்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்துட்டோம். எனக்கு தேவை அங்கே 1 லட்ச ரூபா கொடுக்கணும். அவன் நான் 1 லட்ச ரூபா சீட்டு கடைசி சீட்டு 2 சீட்டு கட்டிக்கணும், கையில் 5000 கையில் கொடுத்து அனுப்புகிறேன். அன்றைக்கி தான் சீட்டு, அன்றைக்கி தான் கரெக்டாக கணக்கு பண்ணி என்கிட்ட கடன் கேட்குறான். அவன் எங்கள் அண்ணனுக்கு உடன் பிறந்தவர். அவர் அவங்க மனைவியோடு கொண்டு கேட்குறாங்க. இவங்க கேட்கும்போது நம்ம இந்த சீட்டு கட்டி அந்த பணத்தை லாஸ்ட்டாக எடுத்து இந்த ரெண்டு சாய்ஸ் கொடுத்தோம். இந்த 2 சாய்ஸ்னால் இந்தமாரி பணத்தை கடன் வாங்கி கொடுக்கட்டுமா, அல்ல அந்த சீட்டு கட்டி வச்சு பணத்தை நீ எடுத்துக்கிட்டு கடைசி ஒரு 2 மாதம் கட்ட வேண்டியது பேலன்ஸ் இருக்குது இல்லையா. சீட்டு எடுத்துட்டாங்கன்னா எங்கள் சைடு கந்தா சீட்டு மாத சீட்டில் நடக்கும். எடுத்துக்கிட்டா அது எவ்வளோ வேணாலும் வரும். கடைசி சீட்டில் 90,000 வரும், 1 லட்சம் வரும், 70,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ எடுத்தான்னு என்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் 2 மாதத்தை எவ்வளோ கட்ட வேண்டியதுன்றதில் அதை பற்றி எதுவும் டீட்டெயில் கொடுக்கல. 1 லட்ச ரூபா நம்ம கொடுக்க வேண்டியதுக்கு கடைசி கட்டி நாங்கள் அது 2.5 வருஷமாக கட்டி விட்ட பணம். அது 2.5 வருஷமாக கட்டி விட்டு லாஸ்ட்டு முடியத்துக்கு இன்னும் 2 மாதம் இருக்க சொல்ல அந்த சீட்டு பணத்தை கையில் கொடுத்து எடுத்துக்கலான்னு சொல்லி அமுச்சு விட்ட பணத்தை இவன் எவ்வளோ எடுத்தான்னு என்கிட்ட மெசேஜ் சொல்ல. அப்புறமா போனால் அவன் பாட்டு சீட்டு எடுத்தான், அந்த கடனை கொடுத்துட்டு அவன் பாட்டு நான் வேலையை செஞ்சுட்டான். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பணத்தை கொடுத்து பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அவன் 2 மெனம் வாங்கினா, அதுக்கப்புறம் நான் 6 கோடி ரூபாய் கடனானேன். அதுக்கப்புறமா அவன் 2 அடுக்கு இப்போ ஒரு வீடு கட்டுறான், ஒரு புள்ளி கல்யாணம் பண்ணால். இது வரைக்காலும் நம்ம கூட பேச்சுவார்த்தை கிடையாதுங்க. அந்த பணத்தையும் நமக்கு திருப்பி கொடுத்ததே கிடையாது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இறைவனாக இருந்தால் நம்ம கூட பயணம் பண்ண மக்கள் கூட
யார் மூலிமா ஒருத்தர் உணர்த்துவான், கூட பிறந்த அண்ணனே உனக்கு சரியான கருணை இல்லாத பொறுக்கி பையனான நீ அவன் கூட இருந்து அவனே நம்பிக்கை இல்லாத நீ வாழ வேண்டிய வாழ்க்கிடாது. நீ எப்படா காஞ்சிபுரத்தில் ஒரு பண்டார பையனாக கூட அவன் என்ன குலம்னு தெரியாமல், அவன் என்ன ஜாதின்னு தெரியாமல் 5 கோடி 5 கோடி எதுவுமே எப்படா கொடுப்பேன்ற விஷயம் கொடுத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை புத்தியில் உணர்த்தினான். பார்த்துங்க, இறைவனு ஆசைப்பட்டுட்டோம். கூட பிறந்த அண்ணனேங்க 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கின்னு 25 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுதுங்க. 1 ரூபா கூட திருப்பி கொடுக்கவே இல்லை. நம்ம கடன் ஆகிட்டுன்னு சொல்லி அவங்ககிட்ட நான் கேட்கவும் இல்லை. கடன் ஆகிட்ட விஷயத்தை அவனுக்கும் தெரியும். இருந்த போதிலும் இப்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செத்துட்டாங்க, எனக்குன்னு தனியாக பிரித்து கொடுத்த வீடு, நான் கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வீட்டில் அந்த வீட்டில் சரி பாதி பங்கு கேட்குறாங்க. இப்போது கூட பிறந்த அண்ணன் அவனுக்கு தனியாக பிரித்து விட்டாங்க. அவன் சிமெண்ட் ஷீட்டு போட்டு அவன் வீடு கட்டிக்கினான். அது இல்லாமல் நாங்கள் தனியாக வீடு, எனக்கு தனியாக விட்ட இடத்துல நான் எங்கள் அம்மா கூட வச்சுக்கின்னு அந்த வீடை கட்டி அதை நாங்கள் நீர் மோட்ரு போட்டு கரண்ட்டெலாம் சர்வீஸ் எடுத்து நாங்கள் தனியாக வச்சு நாங்கள் மனைவி குடும்பத்தோடு நாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் அந்த இடத்த எங்கள் அப்பா பேர்லேருந்து எங்கள் அப்பா இறந்துட்டார். மேல் பகுதியை அவனுக்கு விட்டுட்டாங்க. அவனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. டைரெக்டாக அவன் பேரில் பட்டா இறக்கி அவனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டதுனால எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னே எனக்கு அந்த இடத்துக்கு கொடுத்தாங்க. இதில் அவன் கேட்கக்கூடாதுன்னு வேறு எழுதி கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு உயில் மாரி. அது புறம்போக்குளுக்கு கொடுத்த இடம் பட்டா வந்துட்டு பிறகு அது என் பேருக்கு மாற்றி கொடுக்க வேண்டியது ஒரு அண்ணங்காரனோட கடமை. கூட போந்த பொறுக்கி பையன் இப்படி இருக்கிறான்ற மனநிலையை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆனால் கூடவே பிறக்காமல் ஒரு அந்யுன்யமான ஒரு பொறுக்கி புறம்போக்கு காஞ்சிபுரத்தை சேர்ந்த அந்த மதன கோபால் புள்ள தனசேகரன்றது பொண்ணா நம்பர் பொட்டை பையன் எப்படி அவன் பணத்துக்கு நான் கேரண்டின்னு சொல்லி அவன் பணத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன். அவனை நம்பி எப்படி அந்த பணத்தை கொடுத்தேன்னு என் புத்தி செருப்பு எடுத்து உண்மையாகவே அடிக்கிறேங்க. என் புத்திக்கு சுத்தமாக உரைக்கவே இல்லைங்க. என் மனம் அந்த இடத்துல வேதனை படுற விஷயம் இறைவன் என்றைக்கு நம்ம இந்த புத்தி உணர்த்தின பிறகு தான் நம்ம அந்த தெளிவான பிறகு தான் நம்ம இடத்தைய சொத்துக்கெல்லாம் வித்தனே. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே நீங்கள் உங்களுக்கு உணர்த்த வேண்டியது என்னென்னா, கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் என்றைக்கோ ஒரு நாள் ஒன்று கை கழுவிட்டு போகிறேன் எச்சப்பொறிக்கு பசங்க தான் இருக்கிறாங்க இந்த வாழ்க்கையிலன்றது உங்களுக்கு நல்லாவே நமக்கு புரியுது. ஆனால் இந்த பண்டார வர்க்கத்துக்கே கேடு விளைவிச்சு 1ஆம் நம்பர் பொறிக்கு போய் அந்த காஞ்சிபுரத்துக்கு அந்த மதன கோபால் புள்ள ஒரு பொண்ணு ஒரு புள்ள தாங்க வச்சுக்கிறான். ஒரே தெருவில் 3 வீடுங்க, 2 அடுக்கு பில்டிங் கட்டிட்டோம், எல்லாத்தையும் வாடகை கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த தெவடியா பையனை நம்பி நீ எப்படி இந்த பணத்தை கொடுத்துடா அப்படின்ட்டு செருப்பேற்ற அடிக்குது புத்தி. 2 வருஷமாக அந்த புத்தி நமக்கு வந்த பிறகு தான் நான் சொத்தியாக விற்றேன். கிட்டத்தட்ட 12 ஃப்ளாட்டு விற்று கொடுத்துக்குறேங்க. நான் 1.25 கோடிக்கு 1 கோடி கடன் கொடுத்தேன். அந்த தெவடியா பையனும் சுற்றில் இருக்கிற ஒரு 2 பிளாட்டு கொடுத்துருக்குறான். அதாவது விலை போகாத இடத்துல போய் இவ்வளோ விலைக்குன்னு கொடுத்து அந்த கடனை அப்படி அப்படியே கழிச்சு விட்டான். இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு மெயினான வீட்டெல்லாம் வச்சுக்கினான். நல்ல பஜாரில் இருக்கிற வீட்டெலாம் ஒரு 6 வீடு வச்சுக்கினான். அவன் கொடுக்குறது நம்ம கொடுத்துருக்குறான், நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம இந்த நிலைமைக்கு நிறுத்தின இந்த தெவடியா பையன் தானே காரணம். அவன் கொடுத்தான்றதால அவனை மேம்பட்டு பேச முடியாது. ஒருத்தனை படுகுழியில் தள்ளிட்டான். படுகுழியில் தள்ளி பாதி கரையில் தாந்து விட்டுட்டான். நடுக்கரையிலேருந்து நீ தள்ளிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொத்தெல்லாம் வச்சுக்கின்னு உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நடுக்கரையில் தந்து விட்டான். அப்போ அது நான் நல்ல சைக்கியாது. அந்த பண்டார தனசேகரன்ற பையன் குளோப் வீடியோஸ் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன் கொண்டு வாழ்க்கையில் நடுக்கடலில் விட்டுட்டான். கொஞ்சம் உன்னை காப்பாற்ற கூட்டு நடுக்கரையில் விட்டுட்டு போயிட்டா எப்படி உங்கள் வாழ்க்கையை மேம்பட்டு வர முடியும்? இதுதாங்க வாழ்க்கையில் ஒருத்தரை நம்பி உங்களுக்கு உங்கள் கூட வாழற வாழ்க்கையில் வாழும்போதே உங்கள் கூட ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பான் இறைவன். பட்டு அந்த புத்தி பணத்தோட மயக்கத்தில் வாழ்ந்தவன் எவனாக இருந்தாலும் கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் கடலில் தள்ளி விட்டுருவான் இறைவன். அதை நீங்கள் புத்தி தெளிஞ்சு எவனையுமே நம்பக்கூடாது. இறைவன் ஒருத்தனை நம்பி நீ வாழ்க்கை போய்கிட்டே இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தர் நம்பி போயிட்டீங்க அப்படின்னா நம்பலாம். அவனோட லிமிட்டுக்கு தான் நம்பணுமே. என்னை நம்பி கொடுத்தாங்க பாருங்க, அதெல்லாம் இன்னும் நம்ம அவங்கள எல்லாருக்குமே என்னை நம்பி கொடுத்தவங்களுக்கு நம்ம தெய்வமாக தான் நினைக்கிறேன். என்னை நம்பி 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்து அவங்களாம் 1 கோடி கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க என்னை நம்பி. அது என்னோட நன்னடத்த விஷயத்தை பொறுத்துது. ஆனால் அந்த தெவடியா பையன் எந்த அளவுக்கு நல்லவன் நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ பேராசை இருந்தால் எவ்வளோ பணத்தை சுற்றி வாங்கியிருப்போம், எவ்வளோ கோடி கணக்கில் பண்ணியிருப்போம். அந்த மார்க்கெட்டில் பயணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பணம் தேவையே இல்லைங்க. என்கிட்ட 1 லட்சம் இப்போ இல்லாமல் இருக்குது. 1 லட்ச ரூபாய் நம்ம அந்த மார்க்கெட்லேருந்து அதில் 1 லட்ச ரூபாய் அதுலேருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு நாளைக்கு 1000 வந்தால் போதும், 2000 வந்தால் போதும், அப்படி கஷ்டப்பட்டு கொண்டுமா இப்போ 1 மாதம் வரோம். பட்டுன்னு ஒரு நாள் 20,000 ரூபாய் விட்டுடுறோம். மறுபடியும் அதுலேருந்து ஒரு 1000 வந்தால் போகிறோம், 500 வந்தால் மறுபடியும் ஒரு நாள் விட்டுடுறோம். அந்த மாதிரி நிலைமை இருக்குது. ஆனால் அவ்வளோ கோடி கணக்கில் எதுவுமே கொட்டினா அந்த தெவடியா பசங்க அந்த மார்க்கெட்டுன்னு சொல்லி எவ்வளோ பெரிய ஆசை இருந்தால் வேலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி, திண்டுக்கல், திருச்சி
என்ன சென்னையை இந்த சுத்திப்பட்டு செங்கல்பட்டு செய்யாறு காஞ்சிபுரம் ஒரு கோயம்புத்தூர் ஒரு பக்கம் விடலை போட்டு பெரிய பெரிய லெவலில் கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு இவனுக்கு ஒத்துமே பார்க்கல. ஒரு மனுஷன் ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஒரு விஷயத்தை மேம்பட்டு வரணும், ஒரு இடத்துல பெரிய லெவலில் பண்ணணும், ஒரு காப்பாற்றணும், ஒரு செயலும் அவனுக்கு கல்வியாகவும் ஒரு திட்ட செயலாக தானே செயல்படுத்தியிருக்கணும். இவன் பணத்தை வாங்கி இவன் அனில் அம்பானி அதானி மாதிரி இவன் ஆபத்துக்கு பொதுமக்களோட பணத்தை கொண்டு போய் மார்க்கெட்டில் கொட்டி அதில் பெரிய கோடீஸ்வரன் ஆபத்து. இவன் யாருங்க? ஆசை காட்டி இவன் கொண்டு போய் பணத்தை இவன் யார்? இந்த தெவடியா பசங்க யார்? மக்கள் அனைவருக்கும் நம்ம புரிஞ்சு வேண்டியது, நம்ம பணங்க நம்ம 10 ரூபா வச்சுக்கிட்டு நம்ம தெளிவில்லாமல், அதே போல் தெளிவில்லாத எவனுமே தெளிவில்லாத எந்த நாய்கிட்டையுமே பேசவே பேசாதுங்க. எவனுமே தெளிவில்லாத இந்த தெவடியா பையன்கிட்ட உங்களை பேசவே விட்டதே கிடையாது வாழ்க்கை ஃபுல்லாக. இந்த தனசேகரில் தெவடியா பையன் 1 வருஷம் தாங்க ஃபுல்லாக பழக்கம் இந்த பணத்தை நம்மக்கிட்ட வாங்கினா, உங்களை எழுந்து விட்டு அந்த பணத்தை அமுச்சு நம்ம பணத்தை வாங்கி நமக்கே திருப்பி அந்த பணத்தை அனுப்பும்போது பேராசை காமிச்சு இந்த பெரு குடியில் தள்ளி விட்டு அந்த பண்டார தெவடியா பையன் அவன் அந்த தனசேகரன்றவன் இந்த செயல்பாடு பண்ணான். ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் பேசவே விட மாட்டான், அவனுக்கிட்ட போய் பேசவே விட மாட்டான். அவங்கள இங்கே இருந்தால் எல்லோரும் நம்மளுக்கு எடுத்துருவான்னு சொல்லிட்டு உங்களை ஆஃபீஸ் நான் ஒரு முறை தான் வர வச்சான். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் பேச வச்சு அப்படியே அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து கிளம்பு முடிஞ்சு அப்படி கிளம்பு சொல்லிட்டு ஏன்னா பெருசாக பேச ஆரம்பிச்சு அந்த தெவடியா பையன் நமக்கு 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா கொடுத்ததெல்லாம் மாட்டிக்குவான் இல்லையா? அவன் எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பான்றது தெவடியா பையன் உங்களுக்கு தெரியாது. 5 ரூபா வாங்கியிருப்பான், நமக்கு 7 ரூபா தானே கொடுக்குறான், 6 ரூபா தானே கொடுக்குறான். அந்த இடத்துல 7 ரூபா தான் கொடுத்தான், உண்மை அதுதான். அதுக்கப்புறமா அவன் 1 வருஷத்துக்கு அந்த கடைசியில் கொண்டு வந்து தான் இந்த பணத்தை ஒரு 2% ஏற்றி கொடுக்க ஆரம்பித்தானே தெவடியா. கடைசி மாதம் கொடுத்து முடிச்சிட்டான். 10 ரூபா கொடுத்து கடைசி மாதம் கொடுத்து முடிச்சிட்டான். அப்படியே 3ஆம் மாதம் முடிச்சுட்டு அப்படியே பணத்தாண்டு 3ஆம் மாதம் 6ஆம் மாதம் வரைக்கும் என்கிட்ட அந்த பணத்தை வாங்கினான். எச்சப்போரிக்கு பையன் அது என்ன நடக்குதுன்ற ஒரு முட்டாள் தெவடியா பையனை நம்பி மக்கள் மொத்த பணத்தை எதுவுமே சாய்ச்சிட்டோம். இதுதான் மக்கள் எல்லோரும் நம்ம பண்ண விஷயம் ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா பேராசை இதை காமிச்சிட்டான். மாதத்தை அந்த பணத்தை அவங்ககிட்டயே அவங்க பணத்தை வாங்கி லாஸ்ட்டில் கோடிக்கணக்காக அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து பேராசை கொண்டு குவிச்சிட்டானுங்க. எத்தனை பேர் உயிர் இழப்புக்கும் இந்த தெவடியா பசங்களோட பாவம் அவன் பொண்ணு பிள்ளைங்க. அதாவது நான் ஒரு விஷயம் பாருங்கள், காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதன் கோபால் போல் இந்த தனசேகரன் தெவடியாமாவன் அவங்க அப்பா தான் இவனுக்கு புண்ணியம் பண்ணால் இவன் 6 வீடு சம்பாரிச்சிட்டான். அவன் வீடே கிட்டத்தட்ட டேமேஜ் வீடு. அந்த தெவடியா பையன் அந்த வீடு இருக்குது பாருங்கள், அதுவே அவன் ஒன்றும் உப்பு பூத்து போயிருக்கான் அந்த வீடு. அந்த டேமேஜ் வீடு மேல் மாடி போர்ஷன் கட்டி அதுக்கப்புறம் பின்னாடி வீடு வாங்கி அதுக்கப்புறம் அண்ணாண்ட பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பவுண்டர் வீடு வாங்கி அதுக்கு எதிரில் இருக்கிற வீடு வாங்கணும். இந்த 3 வீடு இல்லாமல் அந்த தெருவுக்கு அவன் வீட்டு பக்கத்தில் தெரு ஒன்று போகும், தாமலா தெருக்கு குறுக்கு தெரு ஒன்று போகும். அந்த தெருவில் லாஸ்ட்டு போனீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ளாட் ஒன்று இருக்கும், அதில் 2 அடுக்கு பில்டிங். அது கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே 2 கோடிக்கு மேலே அந்த வீடு இருக்குது. 2 கோடி கண்டிப்பாக வரும் அந்த வீடு விற்றீங்கன்னா. 2 கோடி இல்லை அப்படி 1.5 கோடினா கூட கிட்டத்தட்ட அந்த பணம் ஃபுல்லாகவே ஏழைப்பட்ட மக்களோட பணம் தாங்க. எதில் அந்த மார்க்கெட் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவன் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு வீடியோ கால் போட்டு எல்லா தெவடியா பசங்களும் கூட லைனில் போட்டு கால்ஸு அது பொதுமக்களுக்கு இந்த பணத்தை கொள்ளையடிச்சு எவ்வளோ கோடி நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ கோடி நான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பேன்ற மீட்டிங் போட்டு அவ்வளோ பணத்தை கொள்ளையடிச்சு எதுவுமே தான் அந்த 6 வீடு வாங்கினா. அது இல்லாத சென்னை சைடு தாம்பரம் அந்தமாரி அந்த சைடில் நிறைய இப்போ இடத்த வாங்கினான். அது எல்லாமே கரெக்டாக அவன் இந்த விஷயத்தில் நிறைய இடம் வாங்கி போட்டுருக்கான். அவன் ஒரு வீடு ஒன்று வந்தான் கலெக்டர் ஆஃபீஸ் காஞ்சிபுரத்தில். அந்த தெவடியா பையனுக்கு அந்த இடத்த வாங்கி கிட்டத்தட்ட ஏகமான 40 லட்ச ரூபா அந்த கடனில் தள்ளுபடி மிச்சம் 90 லட்ச ரூபா பணமாக வாங்கினான். அதில் அந்த பணத்தை அந்த 90 லட்ச ரூபா அந்த கடனுக்கு அப்படியே அந்த வீடு கொடுத்துட்டு இருந்தால் கூட கிட்டத்தட்ட நாங்கள் 4% தான் இப்போ கடனில் இருந்திருப்போம். எவனா 90 லட்சத்துக்கு பணம் கொடுப்பான். அப்புறம் கடன் இருக்குது, அவனை கழுத்தில் கத்தி வச்சு தெவடியா பையன் பார்த்தா கையெழுத்து போடுறான் தெவடியா பையான்னு சொல்லி அவனை கையெழுத்து போடுறான்னு சொல்லி அங்கேயே அவன் கையெழுத்து வச்சுருந்தா அவன் கதை அந்த பண்டார பையன் அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டுருக்கலாம். தெவடியாமா நாங்கள் அந்த ரவுடி விஷயத்தில் நம்ம பெரும்பாலும் நம்ம உள்ளே போனதும் கிடையாது, நமக்கு ரவுடிங்களாம் தெரியாது. கட்ட பஞ்சாயத்து அந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த தனசேகர் தெவடியா போல ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணால் பாருங்கள். கட்ட பஞ்சாயத்து வச்சு 4 பேர் வச்சு அவனை கைத்து கத்தி வைக்க கொஞ்சம் நேரம் ஆயிருக்காது. பட் ஆனால் இது எல்லாம் தவறான விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாதுன்னு விட்டோம். இன்னொன்று விஷயம் நான் பண்ணால் பாருங்கள், அந்த தெவடியா பையன் என் கடையாண்ட ஒரு ஆடியோ கூட பேசியிருப்பான். எல்லாமே நான் தூக்கு மாட்டி தொங்குறேன், எனக்கு 6 வீடு இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு நான் தூக்கு மாட்டி தொங்குன்னு சொல்லுவான் தெவடியா பையன். அவன் மனைவி பேரில் அவன் பொண்டாட்டி ரேவதின்ற பேரில் அவன் எதிர் வீடு பின்னாடி பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாமே 4 வீடுமே அவன் ஐஎஃப்எஸ்லேருந்து சம்பாதிச்சு வாங்கின பணம் தாங்க. அது நீங்கள் எடுத்து பாருங்கள். அவனை தூக்கு மாட்டி சாக சொல்லி இன்னொன்று சொல்லுவான் அந்த தெவடியா பையன், உனக்கு 1 ரூபா கடையில் நான் மீட்டு வரேன்னா நீ என்னை நம்பிடுறான்னு சொன்னான்.
ஐயப்பன் சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டதுலேருந்து அந்த தேவடியா பையன் என்னை கடையில் கூட்டு போய் வீடியோ என்னோடய செல்ஃபோன்லாம் போடுங்கண்ணா தெரியுமா, அந்த வீடியோலாம் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். அந்த செல்ஃபோன் பிடிச்சிட்டு நான் ஜட்டியோட நின்று அந்த தேவடியா மாவன அவன் வீட்டில் போய் ஜட்டிலாம் கட்டிட்டு அம்மனமாக நிற்க கூட நான் தயாராகும். ஏன் வாழ்க்கை நம்ம முடிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு நாள் நான் முடிவு பண்ணிவிடும். ஆனால் அது சரி, இந்த தேவடியாமாவன் வாழ்க்கை எங்கேருந்தான் வந்தான், பண்டார வர்க்கத்துக்கே காமாட்சி அம்மன் கோயில் தெரு பக்கத்தில் நிற்கிறான் தேவடியா பையன். அப்படியே ஏகாம்பட்டார் கோயிலுக்கு பார்க்க அப்படியே நேர் வீடு வரும் அந்த தேவடியா பையனுக்கு. அங்கேருந்து அந்த கோபுரமே தெரியும், அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தா அந்த இடத்து நேரில் வந்து மண்ணில் இருக்கிறான் தேவடியா பையனுக்கு. இந்த ஏகாம்பட்டு அதனால தான் ஒரு வருஷத்துக்கு 3-4 முறை சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போய்வோம். தேவடியா பையன் இப்போ கூட போய் வந்துக்கிறான் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு, இப்போ கூட போய் வந்துருக்குறான். போய் வந்து பொண்ணு கார் ஓட்ட கற்றுக்கிட்டுக்கிறான். ஒரு நாள் காரில் பார்த்தேன் அந்த நாயை கார் ஓட்ட கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறமா இவன் பிள்ளைங்களாம் இவன் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பயந்து இருப்பான். அவன் என்றைக்கா இருந்தாலும் இவனை பார்த்தாங்க எவனா ஒருத்தனாலும் ஒருத்தர் வெட்டுவான்றது இவன் பயந்துக்கிட்டு தான் இருப்பான். நாய் இப்படியாப்பட்ட வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் ஒருத்தர் நண்பனாக இருந்தாலும் நம்ம சொந்த பந்தங்களாக இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரே வருஷம் எங்கள் சொந்த பந்தங்க இருக்கிறாங்க என்றைக்கு வரைக்காலுங்க எப்படி வழி நடத்தணும் தெரியுமா. ஆர்வா சர்வீஸ்னால் ஆர்வா வாட்டர் போட்டு கொடுப்பேன், ஒரு ஃபோட்டோகிராஃபினா ஃபோட்டோ செஞ்சு கொடுப்பேன். இப்படி தாங்க நான் எந்த சொந்த பந்தங்கள் நாங்கள் ஏமாத்ததும் கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸஸ் வட்டாரத்தில் கூட கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சி வந்துச்சு, கொஞ்சம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஆகிப்போச்சு, நாங்கள் அப்படியே பேசுறது விட்டுட்டு எட்டு வந்திருப்போம், மீண்டும் ஒரு செயல்பாடு வந்து பேசியிருப்பாங்க, நம்ம படைக்கிறப்போம் கொண்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தேவடியா பையன் கூட இருந்துக்கிட்டே பொதுமக்களோட பணத்தை எச்ச பொறிக்கு பையன் மாதிரி எச்ச புத்தி வச்சுக்கிட்டு பொதுமக்களை எல்லாரையும் கூட்டு போய் ஹோட்டல்கள்லாம் அந்த ஹோட்டலில் போயிட்டு பீயெல்லாம் கண்ட பீலாம் வார வச்சு ஒரு வாட்டி அந்த பீயை நான் கூட தின்ன போனேன். அந்த தேவடியா பையன் கூட வேன் வச்சு சென்னையெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவன் ஆசையை தூண்டுற விதமாக சென்னையில் நீச்சல் குளத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு எல்லா மக்களும் ஆசை வார்த்தை கூட்டி இப்படிலாம் ஒரு ஜென்மத்தை ஒரு அந்த பணத்தை சம்பாதிக்கிறது ஒன்றா நம்பர் அயோக்கிய பையன் தேவடியா பையன். அவன் காஞ்சிபுரம் மண்ணுக்கு எத்தனை பேர் குடும்பத்தை அழிச்சிருக்கிறான் தெரியுமா. அவன்லாம் போலீஸ்காரெல்லாம் அவனோட பீயை வாங்கி தின்னுக்கிட்டு அவனுக்கு துணையாக போய்கிட்டு இருக்கிற எச்ச பொறிக்கு தேவடியா பசங்க. இன்றைக்கி கூட எங்கள் ஊரில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. இதே நம்ம போலீஸ்கார பசங்களை அவனுங்களை பற்றி நான் பேசுறதே கிடையாது யூடியூப்பில். கடவுள் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு தெய்வமாக நின்று கூலி கொடுப்பான். இது நிச்சயம் கட்டாயம் பார்க்க வேண்டியது. இது உங்களுக்கு சொல்ல வந்து என்ன அப்படின்னா 25-30 வருஷமாக நம்ம பயணம் பண்ண வாழ்க்கையில் நம்ம கடவுள் ஒருத்தர் மூலிமா நம்மளை உணர்த்திக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அதை கூட நம்ம புரிஞ்சிக்கல. இப்போ நான் புரிஞ்சிக்கல, பைத்தியக்காரத்தனமான ஒரு எப்படியா பையனாக இருந்திருப்புன்னு பாருங்கள். நீங்கள் பணப்பிரிவில் 30 வருஷம் உழைச்சி நம்ம கூட பிறப்பு அன்னங்காரம் வாங்கி 1 லட்ச ரூபாவே நமக்கு திருப்பி கொடுக்க முடியாத ஏமாத்துற குணமுடைய ஒரு 1ஆம் நம்பர் வர்க்க தேவடியா பையன். இந்த பண்டார தேவடியா பையனை நம்பி நீங்கள் எப்படி ஒரு ஃபோட்டோ வீடியோக்கு சொன்னா ஒரு பொருளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ரெடி பண்ணுறதுக்கு ஏன்னா ஒரு உதவின்னு கேட்க போன பையனான போய் இவன் எப்படியா பண்ண குணமுடையவன் எப்படியா, அதாவது அந்த தேவடியா பையனோட குணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஊரில் மொத்த பேரையும் அசிங்கப்படுத்துவான். அந்த பண்டார பையன் தனசேகரன்றவன் ஊரில் மொத்த பேருமே அவன் கூட பழகிற மொத்த பேர் அசிங்கப்படுத்தி ஓவராக பேசுவான். ஆனால் அவன் அசிங்கப்பட்டக்கூடாது, அவன் அவ்வளோ பேர் 1ஆம் நம்பர் தேவடியா பையன். அதனால தான் நான் ஒரு நாள் 20 அவனை 10-15 வருஷமாக பார்க்கும்போது அவனோட கேரக்டர் இதுதான் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு முறை நான் அவனா கூட இந்த இது செங்கல்பட்டு பக்கத்தில் கடற்கரை ஒரு லைனில் ஒரு ஆர்வாட்டர் சர்வீஸ் இட்டு போயிருந்தான். அந்த தேவடியா பையனோட விஷயம் அன்றைக்கி நம்ம ஒரு நாள் புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல அவன் அசிங்கப்பட்டானா எதிரி ரொம்ப இது பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு 1ஆம் எச்ச பொறிக்க. அதே போல் இந்த தேவடியா பையன் யார் ஒன்றாலும் ஓத்தவங்க அம்மானு கேட்பான். ஆனால் இந்த தேவடியா பையன் யாரும் ஓத்தவங்க அம்மானு கேட்பானுங்களா பாருங்களா. இந்த தேவடியா பையனுக்கு ஓத்தமான அவரே திட்ட சொல்லி எவனா கேட்பான். அவன் கூட அந்த அவன் தொட்டு ஒத்த தேவடியா பையன் இவனை எவனும் கேட்க. ஏன்னா அந்த பண்டார் இவனுக்கு ஓத்த ஒரு ஜானோட குள்ள தேவடியா பையன் அவன் தெரியுமா. அவன் எப்படியா பண்ண அவங்க அப்பா ரவுடின்னு சொன்னாங்க. ஆட்டோ ஓடிக்கிட்டு இருந்தவன் அவங்க அப்பா ரவுடிக்கு போட்ட பூரிக்கு பையன் தானே அவன். ஆனால் அந்த அளவுக்குலாம் பெரிய மக்கள்லாம் எந்த அளவுக்குலாம் அவன் இந்த அளவுக்குலாம் பெரிய உயிர் ஆபத்து வரவங்களுக்குலாம் கொண்டு குவிக்காத ஒரு பொறிக்கு தேவடியா பையன் இல்லை அவங்க அப்போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த தேவடியா பையன் மட்டும் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்த பேரையும் வாழ்க்கையை அழித்து ஏகப்பட்ட பொதுமக்கள் பணத்தை அழித்து இவன் பணத்தை குவிச்சு இவன் ஏகப்பட்ட சொத்து வாங்கி போட்டு இவன் பொண்ணு பொண்ணு நல்லா இருக்கிறதுக்காக இவன் எல்லா பாவத்தையும் சேர்த்தான். பார்த்தீங்களா, இவன் கடவுள் கண்டிப்பாக இவனுக்கு கூலி கொடுப்பாங்க. அதை தான் இங்கே உங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது, கடைசியாக நம்ம சொல்ல வேண்டியது ஒன்று தாங்க. நம்ம கூட இருக்கிறவங்களை எவனுமே நம்ப முடியாது. நம்ம வாழ்க்கையில் உடன் பிறந்த கூட நம்மளை ஏமாத்துறாங்க. இந்த தேவடியா பையன் எந்த அளவுக்கு உண்மையாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் பணத்தை எடுத்து கொடுத்தேன்னு எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் இது நம்ம புரிஞ்சிக்க புரிதல் இல்லாத ஒரு தேவடியா பையன். அது இல்லாமல் இந்த பண்டாரம் இந்த பையன் இருக்கிறான் பார்த்தியா, அவன் ஜாதி பேர் சொல்லணும் உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் யாருமே அது பண்டார ஜாதியில் இருக்கிற நீங்கள் யாருமே அதை ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் பண்டாரம் தான் நான் பள்ளி பையன், கவுண்டர், வண்டி தான்.
அதை நாங்கள் சொல்கிறதுலேயும் நம்ம தூக்கினோம். பறையன்னு சொன்னால் நான் பறையனா நான் பறையனா தான் நிமித்தி சொல்லுவேன் பறையன்னு சொல்லிட்டு. அவன் ஜாதி அவனோட லட்சியம் அவனோட வாழ்க்கை, அது அவன் வாழ்க்கையை அவன் ஜாதியை நீங்கள் உயர்த்தி சொல்லுங்க. ஆனால் அந்தந்த ஜாதியில் இன்னார் பையன் இந்த ஜாதிக்காரன் தான் வெட்டினா அப்படின்னு ஒரு பேர் பச்சை குத்துறீங்கல்ல. இந்த தேவடியா பையன் பண்டார ஜாதியில் இருந்துக்கிட்டு பண்டார மிகப்பெரிய ஒரு கேடு விளைவிச்சான் அப்படின்னா அந்த பண்டார ஜாதிக்கு ஒரு பச்சை குத்தணுமா கொத்த தேவையில்லை நீங்கள். அப்போ பண்டார வம்சம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பண்டார ஜாதி இனத்துக்கே மிகப்பெரிய கேடு விளைவிச்சா இல்லையா இந்த தேவடியா பையன். உங்கள் இனத்தில் ஒரு இப்படி ஒரு தேவடியா பையன் இருக்கிறாருன்னா நீங்கள் அந்த இடத்தை இந்த தனசாகரன் தேவடியா பையன் காஞ்சிபுரத்தை தமிழ்நாடு சேர்ந்து இந்த பண்டார வம்சத்துக்கே ஒரு தேவடியா பையன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணுமா இல்லையா நீங்கள். அதனால தான் இந்த ஜாதி நம்ம சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. ஜாதியை நம்ம எல்லாருமே நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் உயர்த்தியாக பிடிங்க, வாயில் உயர்த்தி பிடிச்சி. ஜாதி யாருக்கும் வரப்போது கிடையாது. யார் ஜாதினால ஒரு பெரிய ஒரு சோறு குடி கிடைக்கும் போது ஜாதி பற்றி உயர்த்தி பிடிச்சாலும் ஜாதி சோறு குடி கிடைக்கும். ஆனால் நீங்கள் எங்கே போனீங்கன்னா ஜாதியை இங்கே நீங்கள் இங்கே புளி போட்டால் நீங்கள் வேணால் அது பூச்சாண்டி வேணால் காட்டலாம். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனால் ஜாதி நான் சொல்லி தான் ஆகணும். ஸ்கூல் போனீங்கன்னா உங்கள் ஜாதி நீங்கள் சொல்லி தான் ஆகணும். சர்டிஃபிகேட் வாங்க போனால் ஜாதி சொல்லி தான் ஆகணும். அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பூச்சாண்டி அங்கே அந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஜாதி இல்லை நாங்கள் சொல்ல முடியாது. அது ஜாதி சொல்கிறதுனால நீங்கள் மக்கள் அனைவரும் யாரும் நீங்கள் தவறாக நினைக்க வேண்டியது கிடையாது. அவன் ஜாதிக்கு அவங்க உயர்ந்து காட்டணும். ஆனால் எந்த ஜாதிக்காரன் எந்த மக்களாக கூட ஒன்றி வாழற அந்த ஜாதி இனத்துக்கு அவன் மேம்பட்டு வாழணும். மக்களை அந்த ஜாதியில் வழி நடத்துகிறவன் எல்லாமே பெரிய லெவலில் வாழ்ந்து காட்டியிருந்தால் அவன் ஜாதி நம்ம உயர்த்தி சொல்லலாம். ஜாதி உயர்த்தி தாழ்த்தி சொல்கிறோம்னா எதில் ஜாதி உயர்த்தி சொல்லலாம். அவன் மேம்பட்டு அந்த மக்களை வாழ வைக்கிறான் போது அந்த ஜாதி உயர்த்தி சொல்லிக்கலாம். அதில் தான் நீங்கள் அந்த ஜாதி உயர்த்தி சொல்லணும். அப்போ அந்த ஜாதி மக்களிலிருந்து மக்களை மிகப்பெரிய தாழ்த்தி மனிதனாக்கி நம்ம பொதுமக்களை அழித்து பொதுமக்களை கொண்டு குவிக்கிறான்னு போது அந்த ஜாதி நம்ம தாழ்வையாக தானே சொல்லி ஆகணாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் இந்த தாழ்வை எங்கே உயர்த்தி பேசணும், தாழ்த்தி பேசணும் ஜாதி அப்படின்னா நீங்கள் எவன் அந்த ஜாதிக்கு உயர்த்தி உன்னதமாக இருந்து நல்லபடியாக வாழறான் அப்படின்னா அவனை தான் அந்த ஜாதியை உயர்த்தி பேசணும். எங்கள் ஜாதி மக்கள்ப்பா என்னால் கிட்டத்தட்ட 100 மக்கள் வாழ்ந்துருக்குறாங்கப்பா. முதலியார் சம்பந்தத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் இந்த இவரால் நம்ம வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ உயர்த்தி சொல்லும்போது அந்த ஜாதி உயர்ந்துருக்கு அந்த இடத்துல. அப்போ இந்த தேவடியாப்பா இந்த மாதிரி பண்டார வம்சத்துக்கு அந்த மாதிரி பண்ணா அப்படின்னா அந்த ஜாதி அங்கே தாழ்ந்து தானே செயல்படும். அப்போ அதை சொல்லும்போது நீங்கள் கோவப்படக்கூடாது அந்த இடத்துல. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு செயலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஜாதி சொல்லிட்டோம் ஜாதி பற்றி பேசுகிறேன் அப்படின்றது நீங்கள் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டியது கிடையாது. உங்கள் ஜாதியில் இந்த பண்டார பையன் வம்சத்துக்கு காஞ்சிபுரத்தை சார்ந்த 6 வீடு வச்சுக்கின்னு வாடகை வாங்கி விட்டுக்கிற 1ஆம் நம்பர் பொறுக்கி பையன் அயோக்கி பையன் தான் நம்ம தனசாகரன்றவன். அதனால் நீங்கள் இந்த வீடியோ அதிக நேரம் போனாலும் அதிக நேரம் பார்த்து நீங்கள் முடிவு வரைக்கும் நீங்கள் பார்த்து இந்த வீடியோ தெரிஞ்சுக்கங்க. அந்தந்த ஜாதிக்காரங்க இந்த ஜாதிக்காரை விட்டு ஜாதி பற்றி பேசுகிறான்றதுன்னு தவறாக நினச்சி யாருமே புரிஞ்சிக்காதீங்க. எவனாக இருந்தாலும் மனிதனாக வாழ்ந்து எந்த மக்களாக இருந்தாலும் அந்த மக்களை நம்ம ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு நான் ஏஜென்ட்டாக தான் இருந்தேன். பட் ஆனால் நம்ம சுயநலமாக வாழலை. ஏஜென்ட்டாக இருந்தோம், சுயநலமாக வாழலை. நாங்கள் 30 வருஷத்தோட உழைப்பை விட்டுருக்குறோம். கொஞ்சம் 30 வருஷத்தோட உழைச்ச ஒரே ஒரு 3 மாதத்தில் க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த தேவடியாப்பா நம்மளை நம்பி எதனா பண்ணுவான்னு சொல்லிட்டு. பட் அவன் எதுவுமே பண்ணாத இவனை தட்டினதுனால ஐஎஃப்எஸ்ல அந்த ஹரிதாஸ், ஜெகன், லட்சுமி நாராயணன், ஜனார்தன், ஆதிநாராயணன், வேதாநாராயணன், அல்ப அந்த ஐஎஃப்எஸோட இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸோட பற்றி நம்ம யூடியூப்பில் போட்டுன்றதுனால இந்த தேவடியாப்பா எனக்கு நம்ம மேலே கோவம் வந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் கூட இருந்த அவன் ஜாதி மக்கள் கூட இருந்த மக்களுக்கெல்லாம் இவன் யாருமே சொல்லி கோவப்படல. அவன் மக்களை திட்டும்போது கோவப்படல, எதுவும் பண்ணல. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து கோடியாக பணத்தை சம்பாதிச்சான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அந்த தேவடியாப்பா கோவப்பட்டானு. ஏன்னா பணம் கண்ணு மறைக்குது அந்த தேவடியாப்பானுக்கு. அவன் புரிதல் இல்லாத ஏகப்பட்ட தவறுகள் பண்ணிட்டான். அதனால தான் நான் சபரிமலைக்கு போயிட்டே இருக்கிறான். இதை நம்ம பைத்தி பிடிச்ச மாதிரி இந்த விஷயத்தை நம்ம சொல்ல நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான் நினச்சிட்டு இருப்பான், வாயிலோ சொல்லட்டும். ஒரு நாள் வந்தானா அவனுக்கு பேர் தெத்துலான்ட்டு அந்த பண்டார தேவடியாப்பா அப்போ கூட திருந்தவே மாட்டான். அவனை என்றையோ ஒரு நாள் கண்டிப்பாக கை கால் அடிபட்டு அவன் லேர்லேயோ எங்கேயும் அடிபட்டு கண்டிப்பாக அவனோட சாவு இறைவன் சாட்சியாக ஒரு இடத்துல நடக்கும். எவனோ ஒருத்தன் வெட்டுவோம், எவனோ ஒருத்தர் குத்துவோம், எவனோ ஒருத்தர் தூக்குவோம். அது இறைவன் இதில் இல்லைனாலும் வேறு விஷயம் எதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி அவன் கண்டிப்பாக நடத்துவான். இறைவன் அந்த காட்சி மக்கள் முன்னாடி எல்லோரும் காட்டுவான். கூடிய சீக்கிரத்தில் அவன் வீடியோ ஃபோட்டோலாம் அவனோட ஃபோட்டோலாம் நம்ம தனசாகனா யாரும் பெரும்பாலும் தெரியாது. அவன் ஃபோட்டோவை நம்ம ஃப்ரேம் போட்டு ரெடி பண்ணி மாலை போட்டு கண்ணீர் வச்சில் வச்சு போஸ்ட் ஒட்டி ரெடி பண்ணுவோம். அது இல்லாமல் போஸ்ட் அவனுக்கு ஒட்டணும். அவன் பொண்ணு பிள்ளைங்களாம் கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட போஸ்ட் ரெடி பண்ணி வச்சு
காஞ்சிபுரத்தை சேர்ந்த தனசேகர் என்ற பண்டார வம்சத்து இந்த தேவடியா பையன் பல கோடி பணம் பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணி இவன் ஏகப்பட்ட பணத்தை இவன் கொள்ளடிச்சு இந்த பொதுமக்கள்கிட்ட ஏமாத்திருக்கிறான். மீண்டும் இவங்ககிட்ட இந்த பணத்தை வந்து தமிழக அரசாலேயோ போலீஸாலேயோ இந்த பணத்தை மீட்டு கொடுக்கறதுக்கு எந்த வித துப்பும் கிடையாது. அதனால் இந்த தேவடியா பையனை பார்த்தீங்கன்னா கண்ட இடத்துல கட்டி கொள்ளுங்க. இல்லை பணம் கணக்கு கேட்டானா அவனை அங்கேயே கயிற்றுல புளியா மரத்தால் எங்கன்னா கட்டிக்கிட்டு அவனை கொண்டு சாவடிங்க. பணத்தை கிட்டத்து கேட்டு இந்த கடையாண்டா வந்து நிற்க போகிறான், அவன் வீட்டாண்டா வந்து நிற்க போகிறான், அவன் வீட்டு பீரோ தரத்து 2000 நோட்டு காமிச்சானு ஏமாற்ற போகிறான் அந்த தேவடியா பையன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு போட்டு அவனுக்கு ஒட்டணும். ஆனால் இந்த ஜென்மத்தை வச்சு நீ கூட இருந்துக்கிட்டு பொறிக்கு துடுக்கணும் வாங்கி துடுக்கிட்டு போகிறான் அந்த தேவடியா பையன் பின்னாடி இன்னும் கொஞ்சம் பேர். அவன் எப்படியே பண்ண ஐயோக்கிய தேவடியா பையன் அவனெல்லாம் ஏனுமான. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் கூட இருந்தவன் எல்லாருக்குமே அவன் கரெக்டான அமௌண்ட்டு கொடுத்து அவன் அசல் அவனுக்கு திருப்பி கொடுக்குற அளவுக்கு அவன் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் அவன் இருக்கிறான் இல்லையா, அவன் கொஞ்சம் பேர் அவன் கூட இந்த ஆளுங்களுக்கெல்லாம் அந்த கொஞ்சம் பேருக்கு அவனோட அசல் அவனுக்கு திருப்பி கொடுக்குற லெவலுக்கு பண்ணிட்டான். அதனால் இவனுங்களுக்கு கொஞ்சம் பேர் அவன் பின்னாடி தொலை தட்டுக்கிட்டு அப்படியே அவனை கேட்காத அவங்க கடையில் போய் உட்காந்துக்கிட்டு டீ பாடு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறானுங்க. சில பேருக்குலாம் நடு சுற்றுப்பட்டு இருந்தவங்களாம் கிட்டத்தட்ட 6-5 கொடுத்து ஏமாத்திர தேவடியா பசங்களாம் மாட்ட விட்டான் அந்த தேவடியா பையன். அதனால் அவனுங்களில் போய் கேட்கறதுக்கோ கொள்றதுக்கோ பணம், அதாவது பார்க்காத பையனும் கேட்காத பணம் பாடுன்ற மாதிரி அந்த தேவடியா பையனாட்ட அவன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு கூட நமக்கு சகிக்கல. அதனால தான் அவனை என்றைக்குன்னா நைட்டு கூட ஒரு 2 மணிக்கு எடுத்து ஒரு வீடியோ போட்டேன். அவன் மூஞ்சி பார்க்கும்போது எனக்கு அப்படியே வெறியே எடுத்து தேவடியா பையன் பார்த்தேன். எங்கேருந்து தேவடியா பையன் அண்ணன் தம்பிக்கையும் கூட இருந்தவன்ட்ட கூட நம்ப முடியாது. இந்த தேவடியா பையனை நம்ம கூட போன அண்ணான்னு போட்டு அவங்க கூட வார சர்வீஸ்லாம் போவேன். எவ்வளோ நம்பிக்கையாக அந்த தேவடியா பையனுக்கு நல்ல விஷயத்த இந்த பணத்தை கேட்டானு ஒரே ஒரு 3 மாதம் 30 லட்சம் அவன் கூட இருந்து எந்த தேவடியா பையனும் பண்ணல. நான் பண்ண தான் பண்ணேன். நான் எவனுமே பண்ணல. அவன் கூட வந்து வாங்கி தோண்டு 10 பேருமே சேர்ந்து அவன் எவனுமே 30 ஒரே பேமெண்ட்டு பண்ணல. ஒரே பேமெண்ட்டு 3 மாதம் 30 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்துட்டு 1 கோடி ரூபா பண்ணிவிட்டு 3 மாதத்தில் 1 கோடி பண்ணிவிட்டு அவன் ஆஃபீஸுக்கு போய் பார்க்கணுன்னு போனேன். நான் நன்றி கேட்ட தேவடியா பையன் பணத்துலேருந்து எவ்வளோ தின்னு அவன் 7 ரூபா நம்ம கொடுத்தாலும் அவன் கிட்டத்தட்ட 13 ரூபா அவன் தின்னுருக்கிறான். அந்த பணத்தில் முழுசாக 1 ரூபா கொடுத்து கூட நம்ம எதாவது காப்பாற்றிருக்கலாம். இன்னும் 1 கோடியோ 75 லட்ச ரூபா கடன் இருக்குது. அந்த கடனை மீட்டு கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக இறைவன் அவனோட செயல்பாடுகள் கண்டிப்பாக பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து எதுலையோ தற்கொலைன்றது விஷயத்தை நம்ம போய் அவ்வளோ குழையாக நம்ம 2 குழந்தைங்களை விட்டுட்டு எங்கள் 5 பசங்களை விட்டுட்டு நம்ம தற்கொலை முயற்சின்றதுலாம் மிகப்பெரிய தவறான செய்கை. இதை நம்ம தற்கொலை பண்ணிக்கணும்னா பார்த்தா நீட்டாக உள்ளே இறங்கணுமா கும்பல அவன் வீட்டில் எத்தனையோ பேர் போட்டுமா பார்த்தா இந்த தேவடியா பையன் போட்டோமா எதனா ஒரு செய்கை செஞ்சுட்டு போயிட்டே தரணும். நம்ம தற்கொலை முயற்சி பண்ணும்போது அப்படி கோழையான்ற வாழ்க்கை எவனுமே வாழவே கூடாதுங்க நாட்டில் வாழ்க்கைன்றதுல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்ந்தோமா நம்ம 4 பேருக்கு வாழ வச்சுமான்னு பார்த்தா நம்ம சேர்த்து நம்ம சாக போகிறோமா ரைட்டு, நம்ம கூட வந்து நமக்கு என்ன துரோகம் பண்ணோன்னா அந்த தேவடியா பையனை பார்த்தா அப்படியே கொண்டு ஊச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அம்மா. அதாவது அவனுக்கு இறைவன் ஒரு வழி அவன் மிகப்பெரிய வழி கொடுக்கணும் அவனுக்கு. அவன் மேலே 2-3 பேர் கேஸ் போட்டுக்கிறாங்க. அது செக் கேஸ் தான் போட்டுக்கிறாங்க. ஐஎஃப்எஸ் சம்மந்தமாக செக் கேஸ் தான் அந்த நாய் மேலில் போட்டுக்கிறாங்க. அது சம்மந்தமாகவே கோர்ட்டில் போய் போலீஸில் போய் பார்த்துக்கிட்டு நிறைய போலீஸ் ஃபோன் போட்டவன் அவங்க கடையாரில் சண்டை போடுறாங்க அப்படின்னா பெரும்பாலும் பணத்தை ஏமாந்து கொடுத்துட்டோம்னாவே போலீஸ்னால் அவனுக்கு தானே சப்போர்ட்டாக இருக்குது. வீட்டாரெலாம் வந்து கேட்கக்கூடாதுப்பா, எப்படி கொடுத்தியா அப்படி தான் கேட்டு அப்படி தான் போகணும். எது தவறான வார்த்தைலாம் பேசக்கூடாது அந்த தேவடியா பையனு. அதனால் வாங்கினவன் இன்றைக்கி பெரிய புத்திசாலி, கொடுத்தவங்களாம் 10 பேர் ஏமாறவாளி இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து சட்டத்துக்கு ஒன்றா கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் இறைவன்கிட்ட இதெல்லாம் வந்து சரியாக இருக்காது. ஓகேங்களா? ஏதோ ஒன்று. அதே போல் அவங்க ஒன்றும் போல ஒரு முறை கை உடஞ்சி பார்த்து ஹாஸ்பிட்டலில் இருந்தான், அடுத்த போல் கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் இருந்தான். அதே போல் இவன் பிள்ளைங்க இவன் பொண்ணுங்க இவெல்லாம் நிறைய நடக்கும் வாழ்க்கையில். நம்ம கண்டிப்பாக அரசு நின்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். இறைவன் சாட்சியாக நம்ம இவனுக்கு ஒரு தக்க பாடம் கொடுக்கணும். ட்ரேடிங் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் 1 ரூபா இருக்குது, லாஸு 10 ரூபா இருக்குதுன்ற மாதிரி இருக்குது. அதனால் ட்ரைனிங் தான் வாழ்க்கையில் எல்லாமே. அது ஒரு ட்ரைனிங்காக போயிட்டு கண்டிப்பாக அதுலேருந்து தான் நம்ம வெளியே வந்து ஆகணும். இந்த மக்களுக்கு அந்த பணத்தை அங்கிருந்து எடுத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வேறு எந்த வித சோர்ஸும் கிடையாது. எந்த வித சொத்து விற்கிறதுக்கோ கொள்றதுக்கோ எந்த வாய்ப்பு இல்லாமல் அதிலிருந்து மட்டும்தான் நம்ம மீட்டு கொடுக்கணும் பணத்தை அப்படின்ற ஒரு இறைவன் ஒரு கடவுள் ரொம்ப ஒருத்தர் மூலிமா நமக்கு அந்த விஷயம் வழியை காமிச்சார். நம்ம கூடியாக தான் இருந்தானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் அதே காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு சில பேர் இருக்கிறானுங்க. அவனுங்க நம்ம ஐஎம்எஸ்ல உள்ள இருக்க சொல்ல இந்த மார்க்கெட்டு சம்மந்தமாக போகலாண்ணா, இங்கே போய் கற்றுக்கலாண்ணா, லட்சுமி நாராயணன் நம்பி ரொம்ப நாள் இருக்க வேண்டாண்ணா,
நீ அவனை ஏன் நான் அவனுக்கிட்ட கேட்பேன், லட்சுமி நாராயணன் நம்பி ஏன்னா இவ்வளோ நாள் இருக்க போகிறேன், நம்ம ஏன் அவனை நம்பி இருக்கிறத விட நாமளே போய் எங்கன்னா ட்ரேடிங் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டோம்னா கூட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இவன் தான் சொல்கிறான். அது மாதிரிலாம் நீ வேணாண்டா, நீ பண்ணி பெரிய ஆள் ஆகிடுன்றதால அவன் ஏன் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நான் லட்சுமி நாராயணன் ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்காம மாட்டேன். அவனே பணத்தை சம்பாதிச்சு பண்ணி தான் 4 பேர் படித்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா இது நல்ல முன்னேற்றம் தானே. ஹோட்டலில் 10,000 பேர் மீட்டிங் போடுறாங்க, அதில் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலாமே, ஏன் பணம் மட்டும் வசூல் பண்ணிக்கிறான், இது எதோ தப்பாக போகிற மாதிரி இதுன்ற விஷயத்தில் நம்ம பேசிக்கிட்டு தான் இருந்தோம். நீ கற்றுக்கிட்டு பெரிய ஆள் ஆகிட்டு என்னடா பண்ணுறது, அவனை ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறான். அப்போ அது தவறான புரிதல் தானே, அது தவறான செய்கி தான். அப்போ அந்த இடத்துல நம்ம பணத்தை கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்கலாம். பட் இருப்படி அவனை இது ஏன் சொல்ல வந்தோன்னா, காஞ்சிபுரத்தை சேர்த்து இந்த விஷயம் நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இந்த மார்க்கெட் விஷயமா நம்ம போவே இல்லை. ஆனால் பூனையாட்டம் ஒருத்தன் போய் மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவங்ககிட்ட நம்ம பணத்தை கொடுத்து நிறைய ஏமாந்துருக்குறோம். பூனையாட்டம் போய் மார்க்கெட்டு போய் வச்சு கற்றுக்கலாமான்னு சொல்லி கூடும்போது நம்ம பண்ணவே இல்லை. அவன் அதில் பார்த்தா கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் 40,000 30,000 இவ்வளோ ப்ராஃபிட்ன்ற மாதிரி ஆப்ஷனில் போய் பண்ணிட்டு தான் இருக்கிறான் ஒருத்தன். ஆனால் அவன் நமக்கு அந்த விஷயம் சொல்லாதவே இருக்கிறான். ஆனால் நம்ம வெளிப்படையாக போய் போகலான்னா கற்றுக்கலான்னு கூப்பிடும்போது நம்மளை அதை டிவைட் பண்ணி வாடான்னு சொன்னான். அவன் எப்படியா நல்லவன் எப்படியா வந்து நல்லவனாகிறான்னு பாருங்க. காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் அருமையான தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு பக்தி மண்ணுங்க. அது ரொம்ப மிகப்பெரிய ஆன்மீக சுற்றுலா தலம்னு சொல்லுவாங்க. அப்படியாக அந்த மண்ணில் 1ஆம் நம்பரும் கொள்ளக்காரன் குறும்பு ரவுடிஸும் தான் அதிகமாக இருக்குது. அந்த 1ஆம் நம்பர் அந்த காஞ்சிபுரத்தில் எச்ச பொறிக்கிட்டு எப்படியா பசங்க சுற்றுற ஊரில் இந்தமாரி எப்படி அந்த அம்பாள் பார்த்துக்கிட்டு இருப்பான், அந்த இறைவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். கண்டிப்பாக ஒரு நாள் இவன் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் அவனுங்களுக்கு பெருசாக சங்கு ஊதுவாங்க அப்படின்றத, அவனுங்களுக்கு ஊதுற சங்கில் நம்ம கண்டிப்பாக இறைவனுக்கு ஊதுற சங்கில் எவன் போவோம் அப்படின்றது இறைவன் கண்டிப்பாக நம்ம காட்டுவார். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எந்த விஷயம் அதே போல் யூடியூப்லேருந்து கொஞ்சம் ஒரு 4-5 பேர் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு யூடியூப்லேருந்து ஃபோன் போட்டு ஒரு சிலருக்குலாம் மெயில் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாரு. லட்சுமி நாராயணன்றவர் மெயில் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாரு. மார்ச் மாதம் ஒருத்தர் மெயில் பண்ணிட்டு அவங்களுக்கு மார்ச் மாதம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக 2025 வரைக்கும் எந்த முடிவு எடுக்காதீங்க, நான் உங்களுக்கு அந்த பணத்தை ரிட்டர்ன் தருன்ற மாதிரி வெயிட் பண்ணியிருங்க அப்படின்ட்டு. அதே போல் ஒரு அம்மையார் வந்து காஞ்சிபுரத்தில் சென்னையிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கும் மெயில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க லட்சுமி நாராயணன்றவர். அதனால் கொஞ்சம் யாரும் தவறான முடிவு போய் இன்னும் வந்து எல்லாரும் இவர் வந்து பணத்தை கொடுத்துக்குள்ளே எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்களோ, எத்தனை பேர் காப்பாற்றுவாருன்றது தான் நம்ம ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நன்றி. இது வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கங்க.